ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் கடை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு தான். இந்த சாப்பிங் போர்டு வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க வுட்டன் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு சாப்பிங் போர்டுனே சொல்லலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் ஏன் வாங்கணும்னு யோசித்தேன் அப்படின்ட்டிங்கன்னா, வுட்டனில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதோட ஃபுட்டோட பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கங்கே போய் அப்சர்வ் ஆகிக்குது. அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, க்ளீன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது, கிராக்ஸ் விழுந்துருது, ஒரு மாதிரி ஆகிடுது. பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஹெல்தி கிடையாது. அப்புறம் ஸ்டெயின்ஸ் ஆகிடுது. ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வாங்கலாம் அப்படி யோசிச்சேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும், ஸ்மெல் அடிக்காது, க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து டியூரபிள்னு, லைக் பாத்திரம் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பற்றி நல்லாவே தெரியும். இது வந்து நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டும் கூட, ஸோ நமக்கு ப்ராப்ளமே இல்லை. இது நமக்கு வந்து நம்ம கிச்சனுக்கு ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். ஒரு ஹெவி டியூட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதர் மெட்டீரியல் சாப்பிங் போர்டை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு யூஸ் பண்ணுறப்ப அது ஸ்லைடே ஆகாது. இந்த எல் ஷேப் கொடுத்துருக்கனால நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது நல்லா ஃப்ரிம்மாக பிடிச்சிக்குது. ஸோ ஸ்லைட் ஆகிறதுல, ஸ்லிப் ஆகிறதுல ஈஸியாக இருக்குது யூஸ். இதை நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மாவு பிசைவோம்ல, சப்பாத்தி மாவு, இல்லை வந்து பரோட்டாக்கு, இல்லை வந்து மோமோ செய்ய, இந்த மாதிரி ஏதாவது நம்ம ரெசிபிஸ் செய்கிறதுக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸு, அப்புறம் ஹர்ப்ஸ் கட் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பேபிஸ்க்கு வந்து நம்ம சாப்பிங் போர்டில் வந்து கட் பண்ணி கொடுக்காம ஃபிங்கர் ஃபுட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுக்குறப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் இன்னும் வந்து அது ஹைஜீனிக்னே சொல்லலாம். ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால நம்ம ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதோட சைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்னது சொல்ல முடியாது, மீடியம் கூட இல்லை, கொஞ்சம் நல்லா வைடாகவே இருக்குது, பெருசாக இருக்குது. நான் வாங்கினது இதோட சைஸு, இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். மாவு பிசைகிற அளவுக்கே நல்லா ஒரு பெருசாக தான் இருக்குது. நல்லா வைட் யூசேஜாக இருக்கனால நம்ம கிச்சனில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. நீங்கள் கவுண்டர் டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து ஏதாவது டேபிள், ஸ்டூல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஹாலில் வச்சு கட் பண்ணுறோம், இல்லை டைனிங் டேபிளில் வச்சு கட் பண்ணுறோம்னாலும் இந்த சாப்பிங் போர்டு வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா ஃபிட் ஆகுது. க்ளீனிங் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ரொம்ப ஈஸி. சாதாரணமாக நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரியே கழுவிக்கலாம். இல்லை டிஷ்வாஷர் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாலே ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பரும் வந்து கட் பண்ணிட்டு இருக்க நைஃப் பிராண்டட் தான், அது லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வுட்லலாம் வந்து நமக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டோர் ஆகிக்கும், அப்சர்வ் ஆகிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாறுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டை வந்து ட்ரை பண்ணலாம். கிச்சனில் யூஸ் பண்ணுற பாத்திரம் மாதிரி தான். ஸோ நம்ம வெசல்ஸ் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் ரெண்டையுமே வந்து நான் லிங்க்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான லிங்க்ஸும் கிடைக்கும். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கிராக்ஸ் இருக்காது. ஃபுட் பார்ட்டிகல்ஸை நம்ம கட் பண்ணுற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எதுவுமே அப்சர்வ் பண்ணிக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஹைஜீனிக், ஹெல்த்தி, ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.